ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் ஃபோர்ட் ஐகான் டீசலுக்கான ப்ரைமிங் பம்ப் எப்படி ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு எலக்ட்ரிக் பம்ப்பு நம்ம வெஹிக்கிளில் ஓல்டு வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இந்த பம்ப் இல்லாமல் டேரெக்டாக வண்டியிலே எப்படி வருமோ அந்த மாதிரி எப்படி நம்ம அந்த ஃபியூயல் லைனை ரெடி பண்ணுறது அப்படின்றத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ரைமிங் பம்ப் அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க கார்களில் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ டீசல் டேங்க், அதாவது கார்களில் இருக்க டீசல் டேங்க் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா காரோட பாட்டம் சைடில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கிற டீசலை வந்து நம்ம டேரெக்டாக இந்த பம்புனால் லிஃப்ட் பண்ணி எடுக்க முடியாது. அந்த ஒரு பர்பஸ்க்காக நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு லிஃப்டிங் ஆப்ஜெக்ட் தேவை. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ப்ரைமிங் பம்ப் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அப்படி எடுக்கிற ஃபியூயலை வந்து ரிட்டர்ன் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு இதில் ஒரு என்ஆர்வி மெக்கானிசமும் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டு முக்கியமான பர்பஸ்க்காக தான் நம்ம இந்த ப்ரைமிங் பம்ப் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைமிங் பம்ப்லேயே ஃபில்டரையும் அட்டாச் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணுற ப்ராசஸையும் அதிலே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க இதில். ஸோ இந்த ப்ரைமிங் பம்ப் எல்லாமே நான் ஆல்ரெடி டிஸ்மேண்ட்லிங் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த காம்பனண்ட், இது உள்ளே இருக்கிற காம்பனண்ட் எல்லாமே இதுதான். ஸோ இது எல்லாத்தையுமே நான் ரீஃபிட்டிங் பண்ணுறேன். இது எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்றத தாண்டி நீங்கள் இது உள்ளே என்னென்ன காம்பனண்ட் வருது, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ வந்து இதை எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னரில் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பிளேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதுதான் உங்களுக்கு வால்வு மாதிரி ஒர்க் ஆகும். இந்த வால்வு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 ரப்பர் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன டேரக்ஷனில் மாட்டணும் அந்த டேரக்ஷனில் மாட்டினீங்க அப்படின்னா ஒரிஜினலாக அதிலே வர மாதிரி, அதாவது இப்போ இதை நீங்கள் மாட்டினீங்க அப்படின்னா ஒர்க் ஆகாமல் கூட போகலாம். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பார்த்து இந்த ரப்பர் இதை மாட்டுங்க. இது வால்வு, இது ஒரு வால்வு இது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆப்போசிட் சைடில் நீங்கள் இந்த மாதிரி புல் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். அதாவது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த வால்வில் ஒரு சைடு மட்டும்தான் நீங்கள் டீசல் வரும், ஃபியூயல் வரும். இன்னொரு சைடு ரிட்டர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மெக்கானிசமாக அவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் டேரக்ஷனில் மாட்டுவோம். இது என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்லெட், அதாவது இன்லெட்டில் வந்த ஃபியூயல் வந்து திரும்பி ரிட்டர்ன் ஆகி அதே வால்வு வழியாக போகாமல் இருக்கிறதுக்காக அவங்க அப்படி ஆப்போசிட் டேரக்ஷனில் கொடுக்குறாங்க. அதாவது எப்படின்னா ஒரே டேரக்ஷனில் ஃப்ளோ ஆகிற மாதிரி அந்த என்ஆர்வி மெக்கானிசம் நான் ஆரம்பத்தில் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் அந்த என்ஆர்வி மெக்கானிசம், தான் நான் ரிட்டர்ன் வால்வு அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ப்ரைமர் பம்போட டாப் இதுதான். இது ஒரு ரப்பர் ஷீல்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை ஃபஸ்ட்டு அதை ரப்பர் ஷீல்டை வச்சுட்டு அதன் பிறகு தான் நம்ம அந்த வால்வு அசம்பிளியை நம்ம மாட்டணும். ஸோ இதிலே அந்த மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மார்க் மாதிரி இருக்கிறதுல கரெக்டாக வச்சிட்டிங்க அப்படின்னா போதும். இதில் ஒன்று இன்லெட்டு, இன்னொன்று அவுட்லெட், அந்த ஹோல் மாதிரி இருக்கிறதுல சென்டரில் நான் சொல்கிறேன். இப்போ இந்த வால்வு அசம்பிளியை மாட்டிடலாம். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு சின்ன பள்ளம் மாதிரி இருக்குது பாருங்கள். கரெக்டாக அந்த இடத்துல மட்டும்தான் அது சீட் ஆகும். ஸோ அடுத்து இதுக்கான இந்த நம்ம ஹோல்ட் பண்ணி பிடிக்கிற மாதிரியான ஒரு கிளிப் அசம்பிளி வரும். இப்போ இதுவும் நான் எந்த மாதிரி மாட்டுறனோ அதே பொசிஷன்லேயே நீங்கள் மாட்டிடுங்க. ஸோ வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம முக்கியமாக செக் பண்ண வேண்டிய விஷயத்தில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த டயப்ராம் நம்ம செக் பண்ணோம். இதில் சின்னதாக ஏதாவது ஒரு கீறல் இருந்தாலோ அல்லது ஹோல்ஸ் இருந்துச்சுனாலோ உங்களுக்கு இந்த ப்ரைமிங் பம்பே ஒர்க் ஆகாமல் போகலாம். ஸோ அதை என்னென்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் மாட்டுங்க. யூஸ்வலாக இந்த ப்ரைமிங் பம்பு தான் டேமேஜ் ஆனதுனால தான் உங்களுக்கு வந்து டீசல் ரிட்டர்ன் ஆகி டேங்க்குக்கே போயிடும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதன் பிறகு மாட்டுங்க. ஸோ இப்போ இதுதான் நம்ம ஒரு ஸ்ப்ரிங்கு அண்டு ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் ஷீல்டும் இது மாதிரி வரும், நமக்கு பிளேட்டு மாதிரி வரும். அடுத்து இந்த ப்ரெஸ்ஸிங் நாபை போட்டு நீங்கள் இந்த மாதிரி இதே பொசிஷனில் தான் அப்படி லாக் பண்ணணும். ஸோ இதை மாட்டுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு பாட்டம் சைடில் ஒரு 2-3 கிளிப்பை மட்டும் நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணியே வச்சுருங்க. ஆல்ரெடி நீங்கள் இன்சர்ட் பண்ணுற மாதிரி, அதாவது ஒன் சைடு நீங்கள் லாக் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிகிட்டே நம்ம பண்ணணும் அப்படின்றதுனால வந்து ரொம்ப சிரமமாக இருந்துச்சு எனக்கு மாட்டுறதுக்கே. ஏன்னா இந்த கிளிப் எல்லாமே ஈஸியாக வளைக்கக்கூடிய அளவில் ஒன்றும் சாஃப்டாகவும் இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டாக தான் இருந்துச்சு.
ஸோ இதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி தட்டி தான் நான் உங்களுக்கு டைட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு பெஞ்ச் வைஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் என்கிட்ட அது இல்லை அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் ஃபில்டரு இந்த அசெம்பிளி மாட்டும்போது மட்டும் நீங்கள் எந்த அளவுக்கு டைட்டாக மாட்டுறீங்களோ அந்த அளவுக்கு ஏர் லீக் ஆகாமல் இருக்கும். ஸோ இதை பொறுத்தவரையும் எங்கேயுமே, அதாவது இந்த ஃபியூயல் லைன்லேருந்து ப்ளஸ் இந்த ப்ரைமிங் பம்ப்லேருந்து எங்கேயுமே ஏர் ரிலீஸ் ஆகக்கூடாது. அதாவது உங்களுக்கு அப்படி இருந்ததுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஏர் நிற்கும். அப்படி ஏதாவது ஒரு இடத்துல சின்ன இடத்துல நீங்கள் ஏர் லீக் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு டேங்குக்கு ரிட்டர்ன் ஆகி டீசல் போயிடும். ஸோ திரும்பி நம்ம ப்ரைமிங் பண்ணி கொண்டு வரணும் டீசலை. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நமக்கு எல்லா சைடுமே இந்த கிளிப்பை நான் ஹோல்ட் பண்ணி டைட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டோரேஜ் கப்பில் இருக்க கீழே இருக்க அந்த ஓவர்ஃப்ளோ சம்திங் ஏதோ ஒரு அந்த காம்பனண்ட் அதை நீங்கள் வேணும்னா நீங்கள் ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா அது வழியாக டீசல் நமக்கு வரும். ஸோ அதில் இருக்க அந்த ஓரிங் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆயில் நீங்கள் வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் மாட்டுங்க. ஸோ இப்போ இந்த நம்ம மாட்டுற ஓரிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபில்டர்லேயே வரும். அதாவது நீங்கள் புதுசாக ஒரு ஃபில்டர் வாங்கினீங்க அப்படின்னா அந்த இப்போ நான் காட்டுற 2 பெரிய ஓரிங்குமே வரும். அண்ட் சென்டரில் இருக்க அந்த நம்ம லெஃப்ட் சைடில் அந்த இதில் இருக்க சென்டரில் இருக்க அந்த ஓரிங்கும் வந்துடும் ஃபில்டர் கூடயே. ஸோ நம்ம அது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு புது ஃபில்டர் வாங்கினீங்க அப்படின்னா அந்த ஓரிங் எல்லாமே கிடச்சிரும். ஸோ அந்த ஃபில்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைரக்ஷனில் தான் நம்ம மாட்டணும். அடுத்து இந்த கப்பை அப்படி மாட்டிடலாம், ஸ்டோரேஜ் கப்பை. ஸோ இதெல்லாமே மாட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த நமக்கு அந்த ஆயில்ஸ் அந்த ஓரிங் வந்து நீங்கள் எதுவும் நகர்ந்துராமல் இந்த மாதிரி இருக்கான்றதை நீங்கள் கன்ஃபார்மாக பார்த்துங்க. ஏன்னா நம்ம அதை வைக்கும்போது நமக்கு தெரியாது நம்ம ஃபுல்லாக கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் மாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒன் சைடு வந்து ஓவர்லேப் ஆன மாதிரி நீங்கள் அந்த உள்ளே இருக்க ஓரிங் இதாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு டைட் வச்சுருந்தாலும் உங்களுக்கு ஏர் லீக் ஆகிரும். ஸோ அதையும் பார்த்துக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஓரிங் ஒன்று வரும் இந்த ஸ்ட்ரட்டில். ஸோ அந்த ஓரிங்கும் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. எல்லா ஓரிங்குமே நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாட்டினீங்க அப்படின்னா பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணல அப்படின்னா டைட் பண்ணும்போது எங்கேயாவது ஓவர்லேப் ஆகி கட் ஆகிறதுக்கும் சான்சஸ் உண்டு. ஸோ அதை வச்சுக்கோங்க, அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக மாட்டிங்க. நான் இப்போ ஒரு ஹேண்ட் டைட் மட்டும் வச்சிட்றேன். வச்சுட்டு நீங்கள் கீழே இருக்க அந்த ஓப்பன் பண்ணுற வால்வு கொடுத்துருப்பாங்க, அதாவது டீசல் ரிமூவ், அதாவது நீங்கள் கழட்டிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழே பாட்டமில். அதை மட்டும் நீங்கள் என்ன பொசிஷனில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஃபுல் டைட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நமக்கு முடிச்சாச்சு ஒர்க்கை. நான் இப்போ இதை வந்து நான் டேரெக்டாக நான் காரில் வச்சு டைட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த ஹோஸை நம்ம இன்லெட் மெயின் ஹோஸை வந்து நமக்கு கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஏர் ஹோஸ் தான் கொடுத்துருப்பேன். இந்த என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆரம்பத்திலே சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்ட்டு. நான் அதாவது டேங்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு டேங்க்லேருந்து வர ஹோசஸ் எல்லாமே ஸ்டாக்காக ஒரு கனெக்டர் வரும். அதாவது ஒரிஜினலாகவே ஒரு சின்ன கனெக்டர் கிளிப் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. இந்த எல்லா கிளிப் டைப்லேயுமே எனக்கு வந்து ஏர் லீக் ஆச்சு. எனக்கு அதை ஆரம்பத்தில் கண்டுபிடிக்க முடியல அப்படின்றதுனால வந்து என்னால் ப்ரைமிங் பம்பை மட்டும்தான் மாற்ற முடிஞ்சு. ஏன்னா அதை தான் சஜஸ்ட் பண்ணாங்க, ப்ரைமிங் பம்ப் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏர் ஆயிரும் அப்படின்றதுனால இது 2வது பம்பு நான் மாற்றிருக்கேன் இந்த வெஹிக்கிளுக்கு. ஸோ இப்போ இது வந்து அதில் அந்த கனெக்டர் எல்லாத்தையுமே நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிட்டு ஹோஸாக நான் கனெக்ட் பண்ணி அதாவது 2 ஜாயிண்ட்டுக்கு நடுவில் இந்த மாதிரி பிட்டு ஹோஸ் கனெக்ட் பண்ணி தான் எல்லாம் அங்கேருந்து டேங்க்லேருந்தே நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் எனக்கு ஏர் வந்து எங்கேயுமே லீக் ஆகலை. ஸோ கனெக்டரில் லீக் ஆச்சுன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த கனெக்டர் உங்களுக்கு நல்லா இருக்க மாதிரி தெரியும், ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் ஏர் லீக் ஆகிட்ருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஒரு 5-10 செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே ஐட்லிங் ரைஸ் ஆகி டப்புன்னு ஆஃப் ஆயிரும். அப்புறம் திரும்பி நீங்கள் அந்த ப்ரைமிங் பம்பை ப்ரைம் பண்ணி டீசலை வந்து இங்கே நம்ம பம்புக்கு கொண்டு வந்து அதன் பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். இந்த ஃபியூயல் லைனை பூராமே சரி பண்ண முடிஞ்சதுக்கான முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிட்டு ஹோஸ் தான். அந்த பிட்டு ஹோஸ் தான் அங்கங்கே அந்த கனெக்டரை பூரா கட் பண்ணிவிட்டு நான் டேரெக்டாக ஜாயின் பண்ணி விட்டேன். அதனால தான் இதை எனக்கு லைன் ஏர் இல்லாமல் ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சுது. இப்போ இந்த ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அதாவது ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரிட்டன் விட்டுறீங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் தான் அது டீசலே சக் பண்ணும் டேங்க்லேருந்து. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஜென்டலாக. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டீசல் வர்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி டீசல் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதை அங்கேருந்து ஏர் எடுத்தாகணும். அதாவது டோட்டலாக இதில் இந்த சர்க்கியூட்டில் எங்கேயுமே ஏர் இருக்கக்கூடாது நம்ம டீசல் லைனில்.
இப்போ நான் இங்கேருந்து இந்த டீசல் பம்புக்கு போகிற ஹோஸை நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். டீசல் பம்ப்லேயுமே நமக்கு அங்கேருந்து ஏர் எடுத்தீங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த லைனில் ஏர் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு உடனே இன்ஸ்டண்ட்டாக வண்டி ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் உடனே ஆஃப் ஆயிரும், திரும்பி நீங்கள் பம்ப் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பம்பில் வந்து நீங்கள் இந்த ஹோஸ் கனெக்ட் ஆகிற இடத்துல நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் பம்ப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே ஏர் எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடும். ஸோ அதன் பிறகு நீங்கள் எல்லா ஹோஸுமே டைட் பண்ணிவிட்டு நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் ஸ்டார்ட் பண்ண பிறகு என்ன ஒரு விஷயத்த கவனிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகி ஓடும். ஏன்னா எந்த ஏர் இல்லை அப்படின்னா ஓடும். ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் நீங்கள் நிப்பாட்டி போட்டுட்டு அதன் பிறகு ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். அப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா எகைன் வந்து இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகும், அண்டு உங்களுக்கு அந்த ஐட்லிங் ரைஸ் ஆகிட்டு தானாகவே வண்டி ஆஃப் ஆயிரும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைனில் ஏதோ ஒரு இடத்துல லீக் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ எங்கேயா ஒரு இடத்துல நீங்கள் ஏர் ஆச்சு அப்படின்னாலும் டேங்க்குக்கே அந்த டீசல் வந்து ரிட்டர்ன் ஆகி போயிடும். ஸோ அதனால் நீங்கள் திரும்பியும் நீங்கள் ப்ரைமிங் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ முக்கியமாக நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மெயின் லைனில் எங்கேயுமே ஏர் இருக்கக்கூடாது. அது ஏர் இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லா லைனுமே சீல் பண்ணி நீங்கள் கொண்டு வர மாதிரி இருக்கும் டேங்க்லேருந்து. இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாத பட்சத்தில் அந்த ஆரம்பத்திலே காமிச்ச அந்த எலக்ட்ரிக் மோட்டர் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது நீங்கள் சாவி ஆன் பண்ண உடனே அங்கேருந்து டீசல்லேருந்து அதாவது டேங்க்லேருந்து டீசலை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பம்புக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ அது எனக்கு அது விருப்பம் இல்லை அப்படின்றதுனால நான் ஒரிஜினலாக என்ன வருமோ அதை அதை பண்ணணும்னு விருப்பப்பட்டு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அந்த ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் டைம் அந்த வீடியோக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன்.